அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் இறைவனுடன் நேரடியாக பேசிய நபி கலீமுல்லாஹ். அவருக்கு தௌராத் வேதம் அருளப்பட்டது. தன்னைவிட சிறந்த அறிவாளி பூமியில் எவருமில்லை என்றவர் நினைத்தார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு நினைவூட்டினார், அறிவு என்பது ஒரு சமுத்திரம் என்றால் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு துளி மட்டுமே என்று. இன்று நாம் மூசா நபிக்கு கூட பொறுமையை பற்றி ஒரு பாடம் கற்பித்த அந்த மாயாஜால பயணத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்தை தேடி மூசா நபி புறப்பட்டார். அந்த இடத்தை கண்டுபிடிக்கும் வரை அல்லது பல யுகங்கள் கடந்தாலும் இந்த பயணத்தை நான் நிறுத்த மாட்டேன் என்று அவர் கூறினார். அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எடுத்து செல்லும் இறந்த மீன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உயிர் பெற்று கடலில் குதித்தால் அதுதான் அந்த இடம். பயணக்கலைப்பில் அவர்கள் அந்த தருணத்தை தவறவிட்டனர். திரும்பி வரும்போது அவர்கள் அந்த அதிசய காட்சியை கண்டார்கள். அங்கே கடற்கரையில் அல்லாஹின் விசேஷ இரகசிய அறிவை இல்முல் லதுன்னி பெற்ற ஒரு அடியார் அமர்ந்திருந்தார். அவரை நாம் கதிர் என்று அழைக்கிறோம். மூசா நபி பணிவுடன் கேட்டார், அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்த அந்த விசேஷ அறிவிலிருந்து எனக்கும் கற்றுத்தாருங்கள், நான் உங்களை பின்தொடரவா? கதிரின் பதில் ஆச்சரியமாக இருந்தது. மூசா, என்னுடன் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தில் எப்படி பொறுமையாக இருப்பீர்கள்? எப்படியோ ஒரு வாக்குறுதியின் பேரில் பயணம் தொடங்கியது. அவர்கள் ஏழை மக்களின் ஒரு படகில் ஏறினார்கள். ஆனால் படகு நடுவழியில் எந்த காரணமும் இல்லாமல் கதிர் படகின் ஒரு பலகையை அகற்றினார். மூசா நபிக்கு பொறுக்க முடியவில்லை. நமக்கு உதவிய இந்த அப்பாவி மக்களை நீங்கள் மூழ்கடிக்கப் போகிறீர்களா? கரைக்கு வந்ததும் நிலைமை இன்னும் பயங்கரமாக இருந்தது. அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை கண்டார்கள். கதிர் அந்த சிறுவனின் உயிரை பறித்தார். மூசா நபி அதிர்ந்தார். ஏன் ஒரு அப்பாவி உயிரை பறித்தீர்கள்? 3வது சம்பவம், அவர்களுக்கு உணவு கூட கொடுக்காத ஒரு கிராமத்தில் இடிந்து விழவிருந்த ஒரு சுவரை கதிர் தனியாக கட்டினார். இதற்காவது நாம் கூலி கேட்டிருக்கலாமே என்று மூசா நபி கேட்டார். கதிர் கூறினார், இதுதான் எனக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரிவு. இப்போது நான் இந்த இரகசியங்களை வெளிப்படுத்துகிறேன். அந்த கப்பல், அது அப்பாவி மக்களின் கப்பல். மறுபக்கத்தில் ஒரு கொடூரமான அரசன் நல்ல கப்பல்களை பலவந்தமாக பிடுங்கிக் கொள்கிறான். நான் அதில் ஒரு ஓட்டையை ஏற்படுத்தினேன். ஏனென்றால் அந்த அரசன் உடைந்த கப்பல் என்று நினைத்து அதை கைவிட்டு விடுவான். அந்த சிறுவன் அவன் வளர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு பெரும் தொந்தரவாக இருந்திருப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிறந்த குழந்தையை வழங்க விரும்பினான். அந்த சுவர், அது 2 அனாதை குழந்தைகளின் உடைமை. அதன் அடியில் அவர்களுடைய தந்தை புதைத்து வைத்த ஒரு புதையல் உள்ளது. சுவர் இப்போது இடிந்து விழுந்திருந்தால் கிராம மக்கள் அதை பறித்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைகள் வளரும் வரை அதை பாதுகாக்க விரும்பினார்.